கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்னுடைய தலைவர்களை தவிர்த்து வேறு யாரை வந்து கொள்கை உள்ள தலைவராக சொல்லிட முடியும்? ஒரு பக்கம் திரு திருமாவளவன் அவர்கள் கொள்கை உள்ள தலைவர்னா, இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் தான். வேறு யார் வந்து மிகப்பெரிய கொள்கை உள்ள தலைவர்கள்? திமுக வந்து மிகப்பெரிய கொள்கையில் ஒரு பிடிப்புள்ள ஒரு கட்சி என்று நம்ம சொன்னால் கூட, அது எந்த நேரத்தில் வேணாலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து கொள்ளலாம். அது வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக வைத்து கொள்ளும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து நம்ம பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால், மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போ இதுதான் இப்போ எல்லோருக்கும் உறுத்துற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதித்துறை அமைச்சராக மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து பதவியேற்ற பிறகு தான் இவங்களுக்கு வந்து வயிற்றெரிச்சலுடைய உச்சத்துக்கு எல்லாம் போகிறாங்க. ஏன்னா வந்து எங்கோ ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டிருந்த ஒரு கட்சி இப்போது திமுக இருந்த அந்த இடத்தில் போய் ஒரு அமைச்சர் என்ற ஒரு பொறுப்புக்கு வந்தவர்கள் இவங்களுடைய உளறல்கள் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அது மிகப்பெரிய ஒரு எஃகு கோட்டை. அந்த கோட்டையினுடைய ஒரே முகம் அதன் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். அதனால் வந்து இந்த கட்சி உடைக்க எந்த சதியும் செய்தாலும் அது நடக்காது. அப்படியே உடைக்க வேண்டும் என்று ஷானவாஸ் போன்றவர்களை வைத்து இவர்கள் நாடகமே நடத்தினாலும் அதை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதை கூறி, தமிழ்நாட்டினுடைய 3வது மிகப்பெரிய கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கலாம், கட்சியில் வந்து தலைவர்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் மிகப்பெரிய தொண்டர் படையை மிக அளவில் தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு கட்சி, அதாவது தமிழ்நாட்டின் 3வது ஒரு பெரிய கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். திரு திருமாவளவன் வேண்டும் என்றால் அதை சொல்லும்பொழுது அது ஒரு கண்ணியத்திற்காக வந்து இது ஒரு சிறிய கட்சி தான், இதை உடைத்து என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லலாமே ஒழிய, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அது மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தையும் பெற்றுள்ளது. இதை யாரும் மறுக்க முடியாது.